நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியான அதாவது அவங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு திரைப்படமாவே எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து லைக் நம்ம ரஜினி சார் அவர்களாகட்டும், விஜய் அவர்களாகட்டும், சூர்யா அவர்களாகட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாரி அவங்களுக்காக எழுதப்பட்ட திரைப்படங்கள் நெறையாவே இருக்கு. ஸோ அந்த வகையில அ இந்த கருடன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களுக்கு எழுதுன மாதிரி அவ்வளோ ஒரு அடாப்ட்டா வந்து இருந்தது. சூர்யா அவர்களுமே அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. எஸ் இன்னைக்கு நம்ம சூர்யாவோட நடிப்பில வெளிவந்திருக்கிற கருடன் திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தது, படத்துல என்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கருடன் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம சமத்துரைக்கனி அவர்கள் வந்துட்டு ஒரு வேலையை வந்து ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு வந்து வேலையை ரிசைன் பண்ணுற அப்படிங்கிற ப்ராப்பரான டீட்டெயில்டாக எழுதி கொடு, அதுக்கப்புறம் உன்னோட ரிசைனை பற்றி நான் மேலிடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு இவரோட ஹையர் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஒரு கோயிலோட லேண்டை பார்த்தீங்கன்னா அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆகிற கதை இவர் பார்த்தீங்கன்னா அதை எழுதுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சீரியஸ்லி இந்த ஒரு திரைப்படம் ரொம்பவே அருமையாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் தான். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவருக்காக எழுதப்பட்ட ஒரு கதைக்களமாக இது ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா இருந்தது. என்னதான் சசிகுமார், உன்னிமேனன், முகுந்தன் அவர்கள் எல்லாமே இருந்தாலும் எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு கேரக்டர் கொடுத்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு விசுவாசியா இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான் நம்ம சூர்யா அவர்கள். அத ரொம்பவே அடாப்ட்டா, ரொம்பவே கரெக்ட்டாவே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துல யூஸ் பண்ணியிருந்த மியூசிக் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சூப்பரா வேற லெவல்ல பண்ணிட்டாரு. ரீசென்ட்டா அவர் பண்ண திரைப்படங்களோட இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சாங்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதைக்கூட அடாப்ட் ஆகுற மாதிரி ரொம்பவே நல்லாவே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ரொம்ப லேக் இல்லாம ரொம்பவே கரெக்ட்டா சூப்பராவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த இன்டர்வல் சீன்ல இந்த இன்டர்வல் வைக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சீனாவே பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா லேக் இல்லாத மாதிரி படத்தை நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. வழக்கமா இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கதை மாரி இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதையாகவும், அது கூட இந்த கூடவே விசுவாசமா இருக்கிற ஒரு விசுவாசியோட கதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராவே, நேர்த்தியாவே வந்து பண்ணியிருந்தாரு. அதுவே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் படத்துல இருந்த ப்ளஸ் பாயிண்ட்ல பார்த்துட்டோம். நெகட்டிவிட்டிலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பெருசா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது படத்துல எதுவுமே வந்து கிடையாது. ஸோ 1, 2 இருக்கிறத சொல்லிடுறேன். படத்துல இருக்கிற சேட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தா இருக்கிற மாரி இருந்தது. சோகமான சீன்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எமோஷ்னலா நம்ம கூட நல்லாவே கனெக்ட் ஆயிரும். இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தா இருந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்துல ரத்தம் தெறிக்கிற மாரி காட்சிகள் நெறையாவே இருந்தது. கொஞ்சம் இத பிளர் பண்ணியிருக்கலாம். ஆனா ஏன் வந்து இப்படி விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்பலாம் லேக் இருக்கிற மாரிலாம் ஃபீல் ஆகல. கொஞ்சம் ஒரு இடத்துல சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் லேக் இருக்கிற மாரி தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து லேக்கா தான் இருக்கும். ஆனா வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எது நெகட்டிவிட்டி படத்துல எது இருந்துச்சு அப்படிங்க படத்த பார்த்துட்டீங்க அப்படின்னா, கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வாட்சபிள் மூவியா தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா தான் அமைஞ்சிருக்கு. அடல்ட் கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா படத்துல பெருசா இல்ல. ஆனா ரத்தம் தெறிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து குழந்தைகள கூட்டு போறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். ரொம்பலாம் பெருசா இல்ல. கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வீக்கெண்ட்ல வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் படத்த பார்க்கலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த திரைப்படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. நான் எது ப்ளஸ், மைனஸ்ல எது விட்டுருந்தேன்னா, அதையும் மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சிங்கம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்களின் நான்.